அனைத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. ஜிஎஸ்டி வரிக்கான விகிதங்கள் என்ன என்பது தெரிய வந்துள்ளது. நீண்ட நாட்களாக பல வருடங்களாக இந்த ஜிஎஸ்டி மசோதா வர வேண்டும், இந்த புதிய வரி விதிப்பு முறை இந்தியாவில் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற போராட்டங்கள், சட்ட ரீதியான விவாதங்கள், அரசியல் கட்சிகளிடையே ஒரு ஒற்றுமையை கொண்டுவதற்கான முயற்சிகள் என்ற பல்வேறு கட்டங்களை தாண்டி இந்த ஆண்டு ஜிஎஸ்டி மசோதா கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதப்பட்டது அந்த மசோதாவுடைய நிறைவேற்றம். அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அரசியல் சாசனத்தில் மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தற்போது ஜிஎஸ்டிக்கான வரி விகிதங்கள் எவ்வளவு என்பதற்கான ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. எல்லா மாநிலங்களுடைய பிரதிநிதிகளும் அதில் பங்கேற்றார்கள். நம்முடைய மாநிலத்தின் சார்பாக கல்வித்துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் அவர்கள் பங்கேற்று தமிழகத்துடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இந்த ஆலோசனை கூட்டங்களுடைய முடிவில் 4 வெவ்வேறு விதங்களில் இந்த ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்படும் என்ற முடிவு எட்டப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக 5%, அதற்கு பிறகு 12, 18, அதிகபட்சமாக 28% என்ற அளவிலும் இந்த 4 விகிதங்களில் ஜிஎஸ்டி என்ற ஒரு வரி இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட இருக்கிறது. இந்தியா முழுவதற்குமான ஒரே வரி என்ற அடிப்படையில் இன்டைரக்ட் டாக்ஸில் மிகப்பெரிய ரிஃபார்ம் என்று சொல்லக்கூடிய பொருளாதார நிபுணர்களால் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி விதிப்பு வரப்போகிறது என்பதற்கான விகிதங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. இந்த 4 விகிதங்கள் தெரிகின்றனவே தவிர இதில் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த விகிதங்களின் கீழ் வரி வசூல் செய்யப்படும் என்பதற்கான தெளிவு இன்னும் எட்டப்படாத சூழ்நிலையில் உள்ளது. மிக அதிக விலை உள்ள பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் என்று கருதப்படக்கூடிய சொகுசு கார்களாக இருக்கட்டும் அல்லது எல்இடி டிவிகள், ஏசி, அது போன்ற விஷயங்கள் 28% இல்லை அதற்கு மேல் உள்ள கேட்டகரியில் வரும் அப்படிங்கிற மாதிரியாக தகவல்கள் நமக்கு தெரிந்தாலும் கூட, அதே போல சில அத்தியாவசிய பொருட்களுக்கு 0 வரியே இல்லாத வகையில் சில அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் போன்றவை வைக்கப்படுகின்றன என்றும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இந்த இடைப்பட்ட சூழல் வரக்கூடியவைகளில் எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த வரி விதிப்பில் வரப்போகின்றன என்பதற்கான ஒரு தெளிவு இன்னும் எட்டப்படாத சூழ்நிலையில் உள்ளது. அதை தாண்டி இந்த வரி நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ தமிழகத்திற்கும் சேர்த்து அமல்படுத்தக்கூடிய ஒரு வரி. தமிழகம் இதனால் ஒரு மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கும், நிதிச்சுமை நமக்கு அதிகமாக ஏற்படும் என்று தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டு வந்தது. ஆனாலும் இந்த வரி வந்தே தீரும் என்ற அடிப்படையில் நாம் நம்முடைய நிதிச்சுமையை எப்படி அதை கையாள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம், தமிழகம் தயாராக இருக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் தாண்டி சாமானியனை இந்த வரி விதிப்பு எப்படி பாதிக்க போகிறது? பெட்ரோல் விலையை பாதிக்க போகிறதா? தங்கம் விலையை பாதிக்க போகிறதா? நாம் அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலையை பாதிக்க போகிறதா? நான் வீடு வாங்கினால் அதோடைய விலையை பாதிக்க போகிறதா? இப்படி பல்வேறு கேள்விகள் சாமானியர்களுடைய மனதிலும் நிச்சயமாக ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. இது இந்த அத்தனை கேள்விகளுக்கும் விலை காணக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இன்றைய விவாதத்தில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை சாமானியனுக்கு என்ன லாபம் என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள் அதிமுகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல காங்கிரஸை சேர்ந்த மூத்த தலைவர் செய்தி தொடர்பாளர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைகிறார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் திரு குமரகுரு அவர்களும் அதே போல பொருளாதார வல்லுநர் சோம வள்ளியப்பன் அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார்கள். நான் திரு பீட்டர் அல்போன்ஸ் கிட்ட இருந்து இந்த விவாதத்தை துவங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரி விதிப்பு, நிச்சயமா நீங்களும் ஏத்துப்பீங்க. ஒரு டாக்ஸ் ரிஃபார்ம், வரி விதிப்பு மட்டும் இல்லாமல் வரி சீர்திருத்தம் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் ஆட்சியில் துவங்கப்பட்ட ஒரு முயற்சி அப்படிங்கிறது அடிக்கடி காங்கிரஸ்காரர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நம்ம வரி விகிதங்கள் வரைக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியறது வந்திருக்கு. இன்னும் எந்த வரி விகிதம் எந்த பொருளுக்கு பொருந்த போகுதுன்னு இன்னும் தெரியலனாலுமே கூட இந்த வரி விகிதங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக நினைக்கிறீர்களா திரு பீட்டர் அல்போன்ஸ்? அதாவது வரி விதிப்பு என்பது ஒரு அரசினுடைய தலையாய கடமைகளில் ஒன்று. ஒரு நாட்டினுடைய நிர்வாகத்தினுடைய சிறப்பும் அதனுடைய முன்னேற்றமும் அது விரிக்கின்ற வரியை பொறுத்தும், அந்த வரியை யாரிடமிருந்து எப்படி எவ்வாறு வசூலிக்கப்படுகிறது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலும் தான் ஒரு நாட்டினுடைய ஆட்சியினுடைய தரம், த குவாலிட்டி ஆஃப் கவர்னன்ஸ், த டிபெண்ட்ஸ் அப்பான் தி கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் ரெவன்யூ. இதில் முறையான வரி விதிப்புகள் இல்லாமல் மாநிலங்கள் ஒரு வரி, மத்திய அரசு ஒரு வரி, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் முரண்பட்ட வரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பொருளினுடைய விற்பனையை ஊக்குவிக்கின்ற வகையில் சில மாநிலங்களில் ஒரே பொருளுக்கு குறைந்த வரி, சில மாவட்டங்களிலே சில பொருட்களை உள்ளே வருவதை தடுக்கின்ற வகையிலே அதற்கு கூடுதல் வரி என்று பல முரண்பாடுகள் இருந்ததை எல்லாம் சுட்டிக்காட்டி, இதனால் வியாபார பெருங்குடி மக்களுக்கு, தொழில் முனைவோருக்கு, உற்பத்தியாளர்களுக்கு, எல்லாவற்றிற்கும் மேலாக நுகர்வோர்களுக்கு இருந்த சிரமத்தை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலே இந்த ஜிஎஸ்டி வரியை கொண்டு வர வேண்டும் என்று 10 ஆண்டுகளாக சொல்லி வந்தோம். ஆனால் அப்பொழுதெல்லாம் இதை காதில் வாங்கிக் கொள்ளாத பாஜக அரசு அதை நிறைவேற்றுவதற்கான எல்லா விதமான தடங்கல்களையும் பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஏற்படுத்தி
பலவிதமான சிக்கல்களை உண்டாக்கிவிட்டு இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இது ஏதோ அவர்கள் மனதிலே உதித்த தத்துவத்தை போலவும் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றுவதனால் இதன் பெருமை முழுவதும் தங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அரசியல் நோக்கர்களும் பொதுமக்களும் நன்கு அறிவார்கள். ஆனால் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை வந்து வரவேற்கக்கூடியது. ஏனென்றால் ஒரு நாட்டிலே வந்து இன்னைக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் என்கிற நிலைமையில நம்முடைய தேசத்தை வந்து 150 புள்ளிகளுக்கு மேல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் இந்த டாக்ஸேஷன் அது ஒரு யூனிஃபார்மாக இல்லை என்று ஒரு வகையிலே அந்த காரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் நீக்குகின்ற வகையிலே இதை வந்து இந்த சீர்திருத்தம் இந்த டாக்ஸ் ரிஃபார்ம் வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் நீங்கள் சொன்னது போல இதில் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி முதலிலிருந்தே சொல்லி வந்தது தி ஹையஸ்ட் ஸ்லாப் ஷுட் பி 18%. உச்சகட்டமான வரி விதிப்பு வந்து 18 விழுக்காடு தான் இருக்க வேண்டும், அதற்கு மேல் இருக்கக்கூடாது, அதை சட்டத்திலே கொண்டு வர வேண்டும் என்றுதான் காங்கிரஸ் கட்சி முதலில் இருந்து சொல்லி இந்த மசோதாவிற்கு கூட தன்னுடைய ஆதரவை கொடுப்பதிலே சில தயக்கத்தை காட்டி வந்தது. ஆனால் இன்று 28 விழுக்காடாக அதை உச்சப்பட்ட வரி விதிப்பை 28 விழுக்காடாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் 28 விழுக்காட்டுக்கு பிறகும் ஒரு செஸ் ஒன்று போடுவோம்னு சொல்றாங்க. அது வந்து இந்த டாக்ஸ் விதிப்பினுடைய இந்த ஜிஎஸ்டியினுடைய நோக்கத்தையே அந்த செஸ் இத மாதிரி செஸ் எல்லாம் இருக்க கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா முன்னால பாத்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒன்னு இருக்கும். கொடுக்க விரும்புற திரு பீட்டர் அல்போன்ஸ் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். என்னமோ எல்லா பொருட்களுக்குமே 28% வரி போன்றது இல்ல. 28% உங்களுக்கு நல்லா தெரியும், அது மிக அதிகபட்சமான வரி. சொகுசு பொருட்கள், BMW காரு, ஏசி, அதே போல இந்த மாதிரி என்னமெல்லாம் லக்ஸுரி ஐட்டம்ஸ் இருக்கோ, கூல் ட்ரிங்க்ஸ், நம்ம ஹையர் ரேஞ்சில் வாங்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ், இது போன்ற விஷயங்களுக்கு தான் அந்த வரி பொருந்துகிறது. நிதியமைச்சர் சுட்டி காட்டி இருக்கிறார், இன்னைக்கு ஒரு சொகுசு கார் வாங்கணும்னா ஏற்கனவே 32% வரி அமல்ல இருக்கு. அதையே நாங்க சொகுசு காருக்கான வரியை ஏன் 28 குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வியா தெரியல. அதுவே கூட கேள்வியா வருகிறது. அதை இன்னும் 18 குறைக்கணும்ங்கிற கோரிக்கை நியாயமா இருக்க முடியுமா? இது வந்து 3 வகையான குட்ஸை வந்து அந்த 28% ஸ்லாப்ல கொண்டு வருவாங்கன்னு சொல்றாங்க. ஒயிட் குட்ஸ், பிளாக் குட்ஸ் அண்ட் சின் குட்ஸ். இதை 3 வகையா பிரிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கு அரசாங்கம் வந்து தனக்கு வரி தேவைப்படுகின்ற போது எந்த பொருளை வேண்டுமானாலும் இந்த ஸ்லாபுக்குள்ள கொண்டு போக முடியும். ஆகவே இன்னைக்கு வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க எல்லா பொருளையும் பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லுகின்ற போது இந்த ஸ்லாபை வைத்துக்கொண்டு இந்த ஸ்லாபுக்கு வந்து இந்த பொருட்களுக்கு தான் வரி. லக்ஸுரி, இப்ப லக்ஸுரி குட்ஸ்ங்கிறது யார் முடிவு பண்றது? ஒரு லக்ஸுரிங்கிறது வந்து சில சமயத்துல அத்தியாவசிய பொருட்களை கூட இல்லையா அதற்கான திட்டம் இருக்கிறதா நம்ம பாஜக பிரதிநிதி வரும்போது கேட்போம். அடிப்படையில ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி சொகுசு கார்களுக்கும் இல்ல ஏரேட்டட் ட்ரிங்க்ஸுக்கும் ஏசிக்கும் டிவிக்கும் நம்ம அதிகமா வரியை போடும்போதுதான் இன்னைக்கு கன்சியூமர் பிரைஸ் பாஸ்கெட்ல வரக்கூடிய 50% அத்தியாவசிய பொருட்களுக்கு 0 வரின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சுமையை அவங்க எங்க ஈடுகட்ட முடியும்? சொகுசு பொருட்களை தான் ஈடுகட்ட முடியும். அந்த வரி இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இதுக்கு 0 டாக்ஸ் வருது அப்படிங்கறது நமக்கு இயல்பான புரிதலா இருக்கு இல்லையா? நான் வந்து 28 விழுக்காடு வரி விதித்ததே தப்பு என்று நான் வந்து ஒட்டுமொத்தமா சொல்லிடல. இந்த 28 விழுக்காட்டோட நிக்கணும், அதற்கு மேல செஸ் என்று ஒன்று போடுகிறார்கள். அந்த செஸ் போடுகின்ற போது எதற்காக ஜிஎஸ்டி கொண்டு வந்தோமோ அந்த கான்செப்ட் அடிபட்டு போகுது. இதை போல செஸ் எல்லாம் இருக்கக்கூடாது, ஒரே ஸ்லாப் தான் இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி சொன்னீங்க பாருங்க, இந்த 5%, இந்த 12%, 18%, 28%, இதுல வருகிற சில பொருட்களை பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு 5% போட்டிருக்கிறதெல்லாம் இப்பொழுது வந்து 3% வரியில் இருக்கிறது. இன்னைக்கு 12% போட்டிருக்கிறதெல்லாம் இன்னைக்கு வரி விதிப்புல 10%ல இருக்கிறது. இந்த 18% போட்டிருக்கிறதெல்லாம் இன்னைக்கு சரியான பொருட்களோட லிஸ்ட் அவங்க வெளியிடல. அதுவுமே கூட ஒரு சில கிளாரிஃபிகேஷன் பெற வேண்டியிருக்கு. அதான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், அரசாங்கம் வந்து இந்த பொருட்களுக்கு சொல்லியிருக்கதே ஒழிய, குட்ஸுக்கு சொல்லியிருக்கதே ஒழிய சர்வீசஸ்க்கு இன்னும் சொல்லல. சர்வீசஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட். அப்போ சர்வீசஸுக்குள்ள ஸ்லாப் ஆகுது ஒரே ஸ்லாபா இருக்குமா அப்படிங்கிற கிளாரிட்டி வேணும். இன்னும் கோல்டுக்குள்ள வரி விதிப்பு தான் மிக முக்கியமான வரி விதிப்பு. அதை பற்றி முடிவே செய்யப்படல. ஆகவே பலவிதமான குழப்பங்கள் இருக்கிறது. இந்த குழப்பங்களை எல்லாம் மத்திய அரசு சரி செய்ய வேண்டும். இதுக்கு டைம் கன்சியூமிங் எவ்வளவு எடுத்துக்கொள்ள முடியும்? ஏப்ரல்ல வந்து அமல்படுத்தணுங்கிறாங்க. இந்த அனாமலிஸ் எல்லாம் அதுக்குள்ள அட்ரஸ் பண்ணிட முடியுமா? ஒரு பெரிய பண்டோராஸ் பாக்ஸ் ஓபன் பண்ண மாதிரி மக்களுக்கு வந்து இந்த வரி விதிப்பு வந்த உடனே
இதன் மேல இருக்கிற நம்பிக்கையெல்லாம் போயிடக்கூடாது, அதிலே மத்திய அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நாம் வைக்கிற வேண்டுகோளாக இருக்க முடியும். நிறைய மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, தீர்க்க வேண்டிய சந்தேகங்கள் இருக்கிறது அப்படிங்கிற பார்வை நீங்க முன் வைக்கிறீங்க. நான் திரு அதிமுகவை சேர்ந்த பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இன்னைக்கு நாடு முழுவதும் ஒரே வரி அப்படிங்கிற விஷயம் நம்ம சொன்னாலுமே கூட இந்த 4 வெவ்வேறு விகிதங்கள்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல முக்கியமா ஒரு சில விஷயங்கள், சில பொருட்கள் இந்த ஜிஎஸ்டியோட வரையறைக்குள்ளே வராது. உதாரணத்துக்கு பெட்ரோல், இரண்டாவது ஆல்கஹால், அதாவது டாஸ்மாக்ல வாங்கக்கூடிய ஆல்கஹால் பொருட்கள், இப்படி பல பொருட்கள் ஜிஎஸ்டிக்குள்ளேயே வராது அப்படின்னு. அப்ப நம்ம ஒரே தேசத்துக்கு ஒரே வரின்னு சொன்னாலுமே கூட இந்த பொருட்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னு இருக்கு. இந்த பொருட்களை ஜிஎஸ்டியில இருந்து நீக்க வேண்டும் என்பது மாநில அரசுடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்தது. இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி வரி 4 பொருட்களோட விலை குறையுமே ஆனால் பெட்ரோல் விலையை அது எந்த பாதிப்பும் அதை ஏற்படுத்தாது அப்படிங்கிற சூழ்நிலையில கொண்டு போய் அதை விட்டுறலையா? இப்பொழுது நீங்கள் இந்த சரக்கு மற்றும் சேவை வரி என்று சொல்லப்படுகிற இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பானது 4 அடுக்கு முறைகளில் வரி விதிக்கப்படும் என்று சொல்லி மத்திய அரசாங்கமானது இப்பொழுது அறிவித்திருக்கிறது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாநில அரசாங்கத்திற்கென்று சில வருவாய்கள் இருப்பது என்பது இந்த வரிகளின் மூலமாகத்தான் மாநில அரசினுடைய வரி வருமானமானது இருந்து கொண்டிருக்கிறது. இதில் மத்திய அரசாங்கமானது என்ன செய்கிறது என்று சொன்னால், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெயினுடைய விலைகள் மிக குறைந்து கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் அவர்கள் வரி விதிப்பை அதிகப்படுத்தி கொண்டே போகிறார்கள். அதே போல கலால் வரி, சென்ட்ரல் எக்ஸைஸ், அதே போல இந்த மதுவுக்கு போன்றவற்றெல்லாம் மாநில அரசாங்கத்திற்கு அதன் மூலமாக கணிசமான வருவாய் வருகிறது. ஆக அதனால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இது குறித்தெல்லாம் நீங்கள் வாதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, இந்தியாவிலேயே பெட்ரோலுக்கு அதிகமா வரி போடுற மாநிலம் எது தெரியுமா? நம்ம மாநிலம் தான். இல்ல, பெட்ரோல்ல இருக்கக்கூடிய பெட்ரோல் நம்ம இன்னைக்கு 30 ரூபாய்க்கு கிடைக்கும். பெட்ரோலுடைய உற்பத்தி விலை மட்டும் பார்த்தா 29 ரூபாய் வரைக்கும் வரும். அதுக்கு மேல போடுறது பூரா வரி. இன்னைக்கு நம்ம 65 ரூபாய் 66 ரூபாய் பெட்ரோல் கொடுக்கறோம்னா அத்தனையும் வரி. அதுல மாநில வரியும் இருக்கு, மத்திய மாநில இருக்கிற எல்லா மாநிலங்களிலுமே அதிகமா வரி போடக்கூடிய மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. அப்போ இன்னைக்கு நம்ம 66 ரூபாய் பெட்ரோல்ல கிட்டத்தட்ட 38 ரூபாய் நம்ம வரிக்கே கொடுக்கறோம் அப்படின்னா அது ஜிஎஸ்டில 18%, அது 30% வரி 18% குறையும்னா மக்களுக்கு தானே லாபம் வரப்போகிறது. அப்ப அதை ஏன் நம்ம மாநில அரசின் கையிலேயே இருக்க வேண்டும், அது ஜிஎஸ்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு ஏன் நம்ம சொல்லணும்? இல்ல, மாநில அரசாங்கத்தினுடைய வருவாய் இழப்பு இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு 9,270 பண்ண போறாங்க. இல்ல, 5 ஆண்டுகளுக்கு தான் காம்பன்சேஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஆக இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசாங்கமானது அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு 7 விவாதங்களில் பங்கெடுத்துக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆலோசனையின் பேரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அதில் கலந்துக்கிட்டு வைத்த கருத்துக்கள் மிக மிக முக்கியமான கருத்துக்கள். 10 பிரச்சனைகளை அவங்க அதில் வைக்கிறாங்க, 10 செய்திகளை. அதில் 7 செய்திகளை அவங்க சார்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் மிக முக்கியமாக என்ன சொல்லுகிறார் என்றால், இழப்பீடு எந்த அளவிற்கு செய்வீர்கள், அதில் என்ன பிரின்சிபல் வகுத்து வைத்திருக்கிறீர்கள், இது போன்ற செய்திகளை எல்லாம் அந்த கூட்டத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு உற்பத்தி வரி, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் உற்பத்தி செய்கிற மாநிலங்கள். இந்த உற்பத்தி செய்கிற மாநிலங்களுக்கு 1% உற்பத்தி வரி அனுமதிக்கப்படும் என்று அவர் சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், காங்கிரஸோடு அவர்கள் அந்த இது ஆதரவு கேட்டதற்கு பின்னாலே காங்கிரஸ் வலியுறுத்தி என்ற காரணத்தினால அந்த 1% உற்பத்தி வரியை கைவிட்டு விட்டார்கள். இப்போ இதனால இழப்பு என்பது தமிழகத்திற்கு ஏற்படுகிற இழப்பு என்பது 9,270 கோடி ரூபாய்க்கு மேலே செல்லுமே தவிர குறையாது. அப்பொழுது இப்படிப்பட்ட இழப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் மாநிலங்களவையில் கூட நாங்கள் வெளிநடப்பு செய்து இது மாதிரி இதற்கான விளக்கங்கள்லாம் தேவை என்று சொல்லி நாங்கள் கேட்டோம். ஸோ இது ஒரு தமிழகத்திற்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரி விதிப்பு முறையாக இருக்கிறது என்ற பார்வை இங்கே முன்வைக்கப்படுகிறது. பாஜகவை சேர்ந்த திரு குமாரகுரு, அதே போல பொருளாதார நிபுணர் திரு சோமவள்ளியப்பன் அவர்கள் இணைகிறார். நான் திரு சோமவள்ளியப்பன் அவர்கள்ட்ட தான் இந்த பகுதியை துவங்க விரும்புகிறேன். கடந்த பகுதியில் ஒரு சந்தேகம் எனக்கு எழுந்தது, அதை கிளாரிஃபை பண்ணிக்கலான்னு. நிறைய சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. முதல் சந்தேகமா, இந்த ஜிஎஸ்டி வரதுனால பெட்ரோல் விலை கூடுமா குறையுமா சார்? இப்போதைக்கு பெட்ரோல் விலையை, பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை அதில் அவர்கள் ஈடுபடுத்தவில்லை நேரடியாக. அதனால் அதில் பெரிய மாற்றம் இருக்காது. அதற்கு ஒரு நோக்கமும் இருக்கிறது. இப்போ சுதந்திர இந்தியாவில் நடைபெறுகிற ஒரு மிகப்பெரிய வரி மாற்ற நிகழ்வு இது. முதல்ல நான் இது இவ்வளோ வேகமாக நடப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறேன். ரெண்டாவது நான் இதை ஒரு விதத்தில் பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு ஃபெடரல் செட்டப்பில் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு விதமான மக்கள் தேவைகள், பொருளாதார நிலைகள் இருக்கிற ஒரு நாட்டில்
இன்றைக்கு அதாவது இந்த 4வது கூட்டம் ஜிஎஸ்டியினுடைய கூட்டம் 2ஆம் நாள் கூட்டம் இவ்வளோ வேகமாக முடிந்ததும் இது வந்து ஒரு பெரிய எதிர்ப்புகள் எதுவும் இன்றி ஒரு யுனானிமஸாக கூட நடந்தது மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது. அப்படி நடந்திருப்பது என்பது ஒரு ஆச்சரியம் கொடுக்குற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு நோ டிசிஷனை விட ராங் டிசிஷன் இஸ் பெட்டர் என்று சொல்லுவாங்க நிர்வாகத்தில். இப்போதைக்கு வந்து இது ராங் டிசிஷன் எடுத்திருக்கோம்னு சொல்றீங்க? இல்லை, நிர்வாகத்தில் அப்படி சொல்வார்கள். இது ராங்கா இல்லையாங்கிறது இன்னும் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இதனுடைய தேவை ரொம்ப நாளாகவே உணரப்பட்டிருக்கிறது. 2 பெரிய ஆளும் கட்சிகளுமே இதை வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் ரொம்ப தீவிரமாக முன்னெடுத்து போயிருக்கிறாங்க. இதனுடைய நன்மைகளை உணர்ந்திருக்கிறார்கள். பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. சாதாரண மக்கள் பாதிப்பதை பற்றி நாம் பேச வேண்டும். அதே போல் பல தொழில் நிறுவனங்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாறப்போகிறது. இப்போ வந்து இந்த வரி விதிப்பின் காரணமாக லாபம் பெறும் நிறுவனங்கள் லாபம் குறைந்தும், நட்டம் பெறும் நிறுவனங்கள், இந்த மாற்றங்கள்லாம் நடைபெற போகுது. அது தவிர பல்வேறு மாநில அரசாங்கங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் வருகிற வருவாய் மாறப்போகிறது. இந்த வருவாய் மாறுதலின் காரணமாக அவர்களுடைய கடன் சுமை அதிகரிக்கலாம், குறையலாம், நலத்திட்டங்கள் அதிகரிக்கலாம், குறையலாம். ஆக ஒரு 130 கோடி மக்கள் இருக்கிற இத்தனை மாநிலங்கள் இருக்கிற ஒரு தேசத்தில் இவ்வளவு பெரிய மறைமுக வரி, அதுவும் மறைமுக வரி என்றால் அது உண்மையிலே தமிழில் ரொம்ப அழகான வார்த்தை. அது மறைமுகமான வரி தான். அது பல பேருக்கு ஆதாயங்கள் கொடுக்குற ஒரு வரியாகவும், வலுவாக இருப்பவர்கள் அதில் நிறைய லாபம் அடையக்கூடிய ஒரு விஷயமாகவும், எல்லோருக்கும் புரியாத ஒரு விஷயமாகவும், புரிந்து கொள்ளவே முடியாத அளவுக்கு குழப்பமான விஷயமாகவும் இருந்ததை இப்போ முதலாக வந்து மாற்றப் போகிறார்கள். நீங்கள் கூட இடைவேளைக்கு முன்னால் வந்து 4 விதமான வரி விதிப்புகள் என்பது. என்னோட சந்தேகம் என்னன்னா, இன்னைக்கு பெட்ரோலை இதுல இருந்து வெளியே வச்சுட்டோம், அதே போல ஆல்கஹாலை வெளியே வச்சுட்டோம். இது உள்ள வச்சிருந்தா பெட்ரோல் இன்னைக்கு வந்து 30 ரூபா பெட்ரோலுக்கு நம்ம 35 ரூபா டாக்ஸ் மட்டுமே கட்டிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இரு மடங்கு அதுக்கு வந்து 100% கிட்டத்தட்ட டாக்ஸ் காம்பனண்டே போகுது. இதுக்குள்ள கொண்டு வந்திருந்தா அந்த வரி காம்பனண்ட் குறைஞ்சிருக்குமே, அப்போ பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்குமே அப்படிங்கிற ஒரு தவறா இருந்தா நீங்க இல்லை, அது சரிதான். இப்போ இவர்களுக்கு வந்து 2 முக்கியமான நோக்கம் இருக்கிறது. எப்படி வந்து ஒரு இதய மாற்று அறுவை சிகிச்சையும் போது ஒரு மனிதன் வந்து உயிரோடு இருக்கிற போதே இதயத்தை மாற்ற வேண்டுமோ, அதுபோல் இது வந்து மோட்டார் கார் ரிப்பேர் மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளைக்கே இந்த வரி மாற்றங்கள்னால மாநில அரசாங்களுக்கு வருமானம் குறைந்து விட்டால் அந்த அரசாங்கங்கள் என்ன செய்யும், அவருடைய நலத்திட்டங்கள் என்ன ஆகும், அரசு ஊழியர்கள் சம்பளம் என்ன ஆகும், பென்ஷன் என்ன ஆகும். ஆக இது ஒரே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் கம்ப்ளீட்டாக இதை மாற்றிவிட முடியாது. இது வந்து மெல்ல மெல்ல தான் மாற்ற வேண்டும். அதனால மிகப்பெரிய தாக்கம் கொடுக்கக்கூடியவற்றை, அதுலேயும் மிக முக்கியமாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற விஷயங்களை இப்போதைக்கு தள்ளி வைத்து விட்டால், நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கும்போது குறைந்தபட்சம் இந்த மாதிரி அத்தியாவசிய விஷயங்களை வெளியே வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட். அது ஒரு பெரிய விஷயங்களை பின்னாடி இது இப்பவே பல சந்தேகங்கள் இருக்கிறது. யாருக்கு லாபம், யாருக்கு நட்டம் என்னவென்றலாம் இதெல்லாம் ஒரு தெளிவு பெறுகிற பொழுது நீங்க முதல்ல சின்ன அதுவும் கூட இதுக்குள்ள வரக்கூடிய காலகட்டம் வரும் அப்படின்னு. கண்டிப்பாக வரும். அதனுடைய காலகட்டம் பின்னாடி வரும். நான் பாஜகவை சேர்ந்த திரு குமரகுரு அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். ஒரே தேசம் ஒரே வரி என்பதுதான் பாஜகவுடைய முழக்கமாக இருந்தது இந்த ஜிஎஸ்டியை கொண்டு வரதுக்கு. இன்னைக்கு 5, 12, 18, 28 இதுக்கு மேல செஸ், இப்படி பல வரிகள் இருக்கிறதே, இது ஒரே வரிங்கிற கணக்குக்குள்ள வருமா, இல்லை இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிரலையான்ற சந்தேகம் அடிப்படையாக. இல்லை, நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய தேசத்தில் இத்தனை நாளாக கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளாக என்னென்ன வரி எப்படிலாம் வரி போட முடியுமோ, என்னென்னலாம் டேக்ஸ் பண்ண முடியுமோ, மக்களுக்கு எது இன்னும் கேட்டிங்கன்னா சாமானிய மக்களுக்கு எத்தனை டேக்ஸு எப்படி பே பண்ணுறவங்களும் தெரியாது. அப்படிலாம் இருக்கிற ஒரு தேசத்தில் வந்து அவர் சார் ரொம்ப அழகாக சொன்னார், இது வந்து மாற்று அறுவை சிகிச்சை மாதிரி, அதாவது உயிரை வச்சுக்கிட்டே இந்த பக்கம் நம்ம வந்து சிகிச்சை பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த சிஸ்டம் ஓடும். ஏப்ரல் 1லேருந்து அதுக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணணும். நாட் தட் 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஸ்டாக்னெட்டாக இருக்காது. ஸோ இவ்வளோ பெரிய விஷயத்தில் எடுத்தங்கவுத்தன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே டேக்ஸ் நாளைக்கு போட்டுட்டு அதில் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட ரெடியாக இருக்கார். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் ரெடியாக இருக்கார். இதுக்கே வந்து அவர் பேசுனது பார்த்தீங்கன்னா எப்படி 4 ஸ்லாப் வந்தாங்கன்னு தெரியலன்னு கேட்டார். அவரோட எல்லா ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அங்கே இருந்தாங்க, செக்ரட்டரிலாம் இருந்தாங்க. அவங்க யாரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. நம்ம ஊரோட பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டில் எது எடுத்தாலும் பாலிடிக்ஸ். இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி கேட்டேன், இதை வந்து 10 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னாரு. ரொம்ப தப்பான விஷயம் அது. வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போதே அசந்தாஸ் குப்தான்னு வெஸ்ட் பெங்காலோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சு முதல்ல ஆரம்பிச்சது நாங்கள். நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு எல்லாம் ஒரு தவறான ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஏன் இதில் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் வந்திருக்கு. சார் சொன்ன மாதிரி யுனானிமஸாக டிசிஷன் எடுத்து நல்லபடியாக சிரிச்சுட்டே கலைஞ்சு போயிருக்காங்க. யாரும் ஒன்றும் தப்பு சொல்லலை. இன்னும் லாங் வே டு கோ. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. ஏன் டெய்லி நம்ம ப்ரீ மெச்சூர்டாக இதை பற்றி பேசணும்? நம்ம நீங்கள் அறிவுரை சொல்லலாம், தப்பு இல்லை. பட் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இது நடக்குமா நடக்காதா? அவர் ஒரு வார்த்தை சொன்னார், 3% வரி இப்போ 6% ஆக்குறாங்க. தவறு. 3% வரைக்கும் இருக்கிற வரியெல்லாம் 0 கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. யாருக்கு வந்து செஸ் போடுறாங்கன்னு சொன்னால் 28 ஏற்கனவே 50லாம் இருக்குது. சில லக்ஸரி கார்ஸ்லாம் 50, 100லாம் இருக்குது. அவங்களுக்கு 28 வச்சுட்டுனா உடனே இவங்களாம் குரல் கொடுப்பாங்க. அந்த செஸ்ல தான் கேள்வி வருது. ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வரி விதிப்புடைய ஒரு சாராம்சமே
ஒரு வரி தான் இருக்கணும், கூடுதல் செஸ் அது இது சர்சார்ஜ் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருந்துடக்கூடாது, எக்ஸ்ட்ரா பேர்டன் வரக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரே வரியா கொண்டு வரோம். ஜிஎஸ்டி மேலேயே ஒரு செஸ்னா இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கு. இல்ல தவறா சொல்றாங்க. அதாவது எல்லா ஸ்லாபுக்கும் செஸ் வச்சா தப்பு. 5% ஒரு செஸ் அப்படி வைக்கல. என்னோட கவலை என்னன்னா இது ஒரு முன் உதாரணம். இன்னைக்கு ஒரு செஸ் நம்ம கிளீன் எனர்ஜி செஸ்னு கோல் மேல ஒண்ணு கொண்டு வரோம், அந்த நிலக்கரி மேல மட்டும் நாங்க செஸ் போடுறோம், அது வந்து சுற்றுச்சூழலுக்காக அப்படின்னு சொல்றோம். அதே போல நீங்க சொல்ற ஆடம்பர பொருட்கள் மேல பாவ வரி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது. இதை வந்து நாங்க ஒரு உதாரணமா வச்சிருக்கோம். இதுக்கு பல காரணங்கள் சொல்றோம். அந்த வரி வந்து அப்படியே மாநிலங்களுக்கு போகிறது, இப்படி பல காரணங்கள் சொல்றோம். இந்த முன்னுதாரணத்தை வைத்து மீண்டும் எஜுகேஷன் செஸ், கிருஷி கல்யாண் செஸ், இதுக்கு செஸ் அதுக்கு செஸ் நாளைக்கு ஜிஎஸ்டி மேல வராதுன்னு என்ன நிச்சயம்? இல்ல இப்ப பிரச்சனை வந்து நமக்கு செஸ் மேல செஸ் போடுறதா இல்ல பர்டன் அதிகமாக்குறதா? மக்களுக்கு எப்படி வேணா பேர் வச்சுக்கோங்க, ஆனா பணம் கட்டுறது தான் கஷ்டம். யார கட்டுறீங்க? யார் கட்டுறது? நீங்க கட்டுறீங்களா? அங்க பாருங்க யாருக்குன்னு. இல்லங்க அங்க யாருக்குன்னு பாருங்க. லக்ஸரி இன்னைக்கு நீங்க லக்ஸரிக்கு வச்சிருக்கீங்க. அப்படி நீங்க இது ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடாதுன்னு என்ன உத்தரவாதம்? நீங்க பிரசியூம் பண்றது நான் பதில் சொல்ல முடியாது. நான் சொல்றது அவங்க சொல்றது டொபாக்கோ, லக்ஸரி காசு, இதுக்கெல்லாம் வந்து இப்ப 50, 60, 70% இருக்கு. நீங்க ஒரு சின்ன உதாரணம் வச்சுங்க, 28% க்ளோஸ் பண்ணிடுங்க. உடனே கம்யூனிஸ்ட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கார்ப்பரேட்டுக்கு துணை போகிறது அந்த அரசு. 60ல இருந்து 28 கொண்டு வந்துட்டீங்களா? எவ்வளவு பணம் கை மாறியது? இந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம். 28 லக்ஸரி காருக்கு 28 பிளஸ் செஸ் போடுவோம். அது என்ன சொல்லிருக்காரு? அதையும் நாங்க பரிசீலனை செஞ்சிருக்கோம். எவ்வளவு செஸ் போடுவோம்ன்றது தெரிஞ்சுக்குவோம். புரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு முன்னுதாரணமா அமையாது. இது நான் வந்து அசம்ஷன் பேர்ல கேள்விகள் எல்லாம் கேட்க முடியாதுங்கிற விஷயத்தை சொன்னீங்க. நம்ம ஒரு நடைமுறையில எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். முதலா சேவை வரி சர்வீஸ் டாக்ஸ்னு ஒன்று இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது இந்த 4 பொருட்களுக்கு தாங்க சேவை வரி, அதுவும் நீங்க கட்ட போறது இல்ல, அந்த கம்பெனிக்காரன் கட்ட போறான், இது மக்களே பாதிக்காது அப்படின்னு சொல்லப்பட்டது. நாளடைவில் நம்ம பார்க்கும்போது எந்த பொருட்கள்லாம் சேவை வரி இல்லைங்கிற பட்டியல் தான் இன்னைக்கு இருக்கே தவிர சேவை வரி இருக்கிற பொருட்களோட பட்டியல் வரல. சோ அது பெருசாகிட்டே வந்திருக்கு. அரசாங்கம் எப்போதுமே தன்னுடைய வரி வருவாயை கூட்டிக் கொண்டே போவதற்கு தான் முயற்சி செய்கிறது. அப்போ ஒரு சாமானியனோட பார்வையில இன்னைக்கு இதுக்கு செஸ்னா நாளைக்கு அதுக்கும் வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா? இல்ல வராதுன்னு சொல்லி நான் சொல்லல, அருண் ஜேட்லி அவர்கள் சொல்லிருக்காங்க. இந்த முதல் 3 ஸ்லாபுக்கு செஸ் கிடையாது. 28% மேல அவர் என்ன உத்தரவாதம் இருக்கு? நாளைக்கு சட்டத்தை நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல எழுதிருக்கீங்களா? அப்படி இதுல போட மாட்டோம் அப்படின்னு எழுதி என்ன உத்தரவாதம்னா ஒரு நான் சொல்லல, தனிப்பட்ட மனிதன் சொல்லல, இந்த நாட்டோட நிதி அமைச்சர் சொல்றாரு இல்ல நாங்க போட மாட்டோம்னு சொல்றாரு. என்ன உத்தரவாதம்னா யாருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும்? யாரால கொடுக்க முடியாது? இது வரைக்கும் வேற அரசு மாறலாம், இல்ல இதே அரசே மாறலாம். இல்ல அசோக், இது வரைக்கும் நீங்க எத்தனை உத்தரவாதம் கையில ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குனீங்க காங்கிரஸ் அரசு கிட்ட? யூபி அரசாங்கத்தை எத்தனை வாங்குனீங்க? எங்களை கேளுங்க. ஆனா அதுக்காக நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுங்க. அவர் என்ன உத்தரவாதம் கொடுப்பார்? அவர் சொல்றாரு முதல் 3 ஸ்லாப் கிடையாது, ஏன்னா ஏழைகளை பாதிக்க கூடாது, மிடில் கிளாஸ் பாதிக்க கூடாது. ஆனா லக்ஸரி செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது செஸ் வரும். அந்த செஸ் எதுக்கு? எங்களுக்கு இல்ல, அதை பாஸ் ஆன் பண்ணி ஸ்டேட்டுக்கு கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. ஸ்டேட்டுக்கு கொடுக்க போகும்போது அந்த 50,000 கோடி கிட்ட தேவை. அது முதல் 5 வருடம். சார் சொன்னாங்க 5 வருஷம் தான் சொல்றாங்க. இல்ல 5 வருஷம் அப்புறம் இட் வில் பி ரிவ்யூட்னாங்க. திருப்பி நாங்க ரிவ்யூ பண்ணுவோம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி முடிவு எடுப்போம். எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும்போது எடுத்த உடனே என்ன 4 ஸ்லாப் 3 வச்சா என்ன 3 ராசியான நம்பரா, 1 வச்சா அது என்ன 1 இப்படி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு முன்னேற்ற பாதையில போக முடியாதுங்க. கொஞ்சம் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க, தப்பு இல்ல, ஆனா ஒரு லாஜிக்கா பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. ரைட். திரு பீட்டர், நீங்க குறுக்கிட விரும்புறீங்க. அவர் சொல்ற விஷயத்தை கேட்டிருப்பீங்க. இந்த செஸ்ங்கிற ஒரு விஷயத்துல அந்த செஸ்ஸின் மூலமா நாங்க தனியா அதை ஒரு பூல்ல போட போறோம், மாநிலங்களுக்கான அதை காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு தான் அது பயன்பட போகிறது, அதுவும் ஆடம்பர பொருட்கள் மீது தான், சாமானிய மக்களை பாதிக்காது, என்ன தவறுன்னு கேட்கிறார். அதாவது தம்பி குமரகுரு அவர்கள் பேசும்போது கேட்டுக்கொண்டே இருந்தேன். அதாவது நம்ம தமிழ் படத்தில் ஒரு நல்ல காமெடி வரும், வடிவேல் காமெடி. காலையில் ஒரு மாதிரி பேசுவார், நைட்டில் ஒரு மாதிரி பேசுவார். அவர் கேட்டால் அது அப்போ அது இப்போம்பர். இதே பாரதிய ஜனதா கட்சி இதே ஜிஎஸ்டியை தாங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பேசுகின்ற போது இவ்வளவு அருமையாக அற்புதமாக அழகாக பேசுகிற தம்பி குமரகுரு அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எப்படி பேசினார்கள் என்பதை இப்பொழுதெல்லாம் டிஜிட்டல் மீடியாவில் எதையுமே அழிக்கவே முடியாது. அப்படியே எல்லாரும் பேசுனது அப்படியே இருக்கு. ஆகவே அந்த விஷயத்தை அப்படி விட்டுருவோம். நீங்கள் வந்து பெட்ரோலிய பொருட்களை பற்றி சொன்னீங்க, அதுக்கு வரி விதிப்பை பற்றி சொன்னீங்க. அதற்கு கூட நம்முடைய பொருளாதார நிபுணர் கூட அதற்கு கூட சில விளக்கங்களை கொடுத்தார். நான் சொல்கிறேன், $156 விற்கின்ற போது இந்தியாவில் வந்து பெட்ரோல் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் 71 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு வந்து 46 ரூபாய்க்கு வந்து விற்குது. ஆனால் குரூட் டாலர் வந்து விற்குது, குரூட் டாலர். ஆனால் இன்னைக்கு வந்து பெட்ரோல் வந்து ஏறக்குறைய 65லேருந்து 70 ரூபாய்க்கு விற்குது.
இது என்ன பொருளாதாரம், இது எந்த பொருளாதாரம் நல்ல பொருளாதாரம்? காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள் உட்பட பெட்ரோல ஜிஎஸ்டில கொண்டு வராதீங்கன்னா கேக்குறாங்க. இன்னைக்கு இந்த 4 ஸ்லாபையும் திரு குமரகுரு அவர்கள் சொன்னது போல அத்தனை மாநில முதலமைச்சர்களும் ஒற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாக்கெடுப்பு வேணும்னு கூட கேட்கல எந்த காங்கிரஸ் முதலமைச்சரும். இல்ல, நான் இன்னைக்கு வயிற்று பசிக்காரர்கள் இன்னைக்கு மாநில அரசுகள், இன்னைக்கு மத்திய அரசு இன்னைக்கு ஒவ்வொரு உரிமைகளாக பறித்து கொண்டிருக்கிறது. நாங்க செய்கின்ற போது எப்படியெல்லாம் பேசினார்கள். ஒரு நாளைக்கு பெட்ரோலை கூட்டினால் இன்னைக்கு இங்க இருக்கிற சில பவ்யமாக இருக்கிற முதலமைச்சர்கள் எல்லாம் எவ்வளவு நீளமான அறிக்கை, எவ்வளவு தடித்த வார்த்தைகளை சொன்னார்கள். இப்ப கேட்டாரு தம்பி குமரகுரு, நாங்க என்ன அஃபோர்டபுளா கொடுக்க முடியும்னு சொல்லி. அதுதான் காங்கிரஸ் கட்சி கேட்டது. உச்சபட்ச வரி விதிப்பு 18 விழுக்காடு என்று அந்த சட்டத்திலேயே கொண்டு வந்து விடுங்கள் என்று சொன்னோம். நாளைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி அதற்கு கீழே தான் வரி விதிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம். நீங்க சொன்னீங்கல்ல, நாளைக்கு இந்த 28 விழுக்காடு 28 விழுக்காடு இந்த ஸ்லாப் தான் இருக்கே ஒழிய செஸ் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். செஸ் எத்தனை பெர்சென்ட்? நாளைக்கு செஸ் நீங்க 5% 10% போட்டீங்கன்னு வச்சீங்க, அதுக்கு என்ன லிமிடேஷன்? அத கிளாரிஃபை பண்ண வேண்டாமா? இல்ல, அந்த கிளாரிஃபிகேஷன் தான் ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கற ஒரு அமைப்பு கூடி இந்த முடிவை எடுக்கிறது. அத்தனை மாநில முதலமைச்சர்களும் இருக்கிறார்கள், காங்கிரஸ் முதலமைச்சர்கள் உட்பட. கன்சென்சுவல் டெசிஷன் ஓட்டு போட வேண்டிய அவசியம் கூட ஏற்படலன்னு அருண் ஜேட்லி சொல்றார். குறைந்தபட்சம் நீங்க ஒரு வாக்கெடுப்பு வைங்க, இல்ல பொதுமக்களோட கருத்து கேளுங்க. இது இன்னும் விவாதிக்க வேண்டிய விஷயங்கள். காங்கிரஸ் முதலமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், சொல்லிருக்கலாமே. வர்ஷினி, இது மத்திய அரசுக்கு இந்த கட்டம் வரைக்குத்தான் இந்த மாநில நிதியமைச்சருடைய தயவு வேண்டும். இன்னைக்கு இந்த ரேட்டு ஃபிக்ஸ் ஆகி இந்த ப்ரொபோசலை ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த வரி விதிப்பு துவங்கிவிட்டால் அதற்கு பிறகு மத்திய அரசினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ் இருக்கிறது அல்லவா, அதில் ஒவ்வொரு மாநில அரசும் ஒவ்வொரு நாளும் போய் அதை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க முடியாது. நீங்க நாளைக்கு என்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல இன்னும் வாய்ப்பு இருக்கிறது, இன்னும் வரி வந்து விடவில்லை, இப்பவே ஏன் கேட்கலங்கிறது தான் கேள்வி. நான் என்ன அதுதான் சொல்றேன். அதெல்லாம் இதை போன்ற பிட்ஃபால்ஸ் இருக்குன்னு தான் அந்த வாதத்தில் சுட்டி காட்டுகிறோம். உடனே அவர் தம்பி குமரகுரு, ஏன் பேசுகிறீர்கள், ஏன் கேள்வி கேட்கிறீர்கள், ஏது 3ஆக இருந்தால் என்ன 1ஆக இருந்தால் என்னன்னா, இது டெமோக்ரசி சிஸ்டம் பை டிஸ்கஷன். நீங்கள் அந்த டிஸ்கஷனையே நீங்கள் அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான். ஆகவே அந்த மாதிரி வாதத்துல நாங்கள் எங்களுடைய அச்சங்களை சொல்கிறோம். இன்னைக்கு ஆளுகின்ற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற போது நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்க இன்னைக்கு ஒரு சாதாரண கண்டலன்ஸ் வீட்டில் போய் ஒரு வருத்தம் தெரிவிக்க கூட நீங்கள் அனுமதிக்கவில்லை. அதெல்லாம் அடுத்த வாதத்தில் வச்சுக்கலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிக்சேஷன் ஆஃப் ஸ்லாப் தான் இஸ் த பிரீடிங் கிரவுண்ட் ஃபார் கரப்ஷன். இதுல எந்த ரேட்டு, இப்ப நீங்க 5% ரேட்டு, 12% ரேட்டு, 18% ரேட்டுங்கிறத எந்தெந்த பொருளுக்கு, அதாவது லக்ஸுரி குட்ஸை விட்டுடுங்க, இந்த 3 ஸ்லாப்ல இருக்கிறத ஒரு பெரிய கார்பரேட் எனக்கு வேண்டியவங்களாக இருந்தா அவங்க ஒரு மெயின் ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஏரியாவாக இருந்தா அதுல 5% போட்டாச்சுன்னா அவங்க they will get a windfall gain. அதைத்தான் நல்லா சொன்னார். ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள் திரு பீட்டர் அல்போன்ஸ். மிக முக்கியமான கேள்வி. திரு பீட்டர் அவர்கள் முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். அதை தான் திரு குமரகுரு அவர்களை நோக்கி எழுப்ப விரும்புகிறேன். 4 வரி விகிதம் சொல்லிட்டோம். எந்த பொருள் எந்த வரி விகிதத்துல வரும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியாது. பீட்டர் அவர்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறார். இதுல சில கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெரும் முதலாளிகள் எங்களுடைய பொருட்களுக்கு நீங்க கம்மியா வரி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை அரசாங்கத்தின் மீது கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு. அந்த சந்தேகத்தை அதை எழுப்புவது அவர்களுடைய உரிமை. பட் அந்த விஷயத்துல எதை நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறத ஒளிவு மறைவு இல்லாம டிரான்ஸ்பரண்டா பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலன்னு உறுதி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்ல பேசியிருக்காங்களே, அப் டு 3% வரைக்கும் 0, 3 to 9 வரைக்கும்னா 6, அப்புறம் 9 to 15னா 12, அப்புறம் 18 நார்மல் ஸ்லாப் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கும். இது எல்லாமே எப்படி பண்ணுறோம்னா, ஏற்கனவே இருக்கிற பொருள் மீதான வரியை வச்சுக்கிட்டு அதை ஒரு ஸ்லாப்பை வச்சுக்கிட்டு அதில் நியரஸ்ட் எங்கே இருக்கோ, உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு பொருள் மேலே 10% வரி இருக்குன்னா அது 5க்கு போகாது, 12க்கு போகும். ஆனால் அதே 7 இருக்கிறவங்க 5க்கு வரும், 5 வரும். அது கன்சென்சஸோட தான், யாரும் தனிப்பட்ட முறை சர்வாதிகார முடிவு எடுக்கிறதில்ல. எல்லா ஸ்டேட்டையும் வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ எது முக்கியமானதுன்னு அதான் சொல்கிறாரு பாருங்க. ஒரு ஏர் கண்டிஷனும் செப்பலும் ஒரே மாதிரி வரி போட முடியாது, 2 வித்தியாசம் இருக்குது. ஆனால் 28ல ஏன் நீங்கள் செஸ் பயப்படுறேன்னு சொன்னீங்கன்னா, 28 லக்ஸரின்றது உடனே லக்ஸரி கார்னா ஒரு கார் இல்லை. என்ன இப்போ இனோவாவும் லக்ஸரி கார், ஆடியும் லக்ஸரி கார். நான் இவங்க சொல்கிற மாதிரி 28 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 2த்துக்கு ஒரே ஸ்லாப் வந்தாங்கன்னா உடனே அப்புறம் கார்பரேட்டுக்கு நீங்கள் துணை போறீங்கன்னு ஒரு டைலாக் வச்சுருக்காங்க. அதுக்கு பண்ணக்கூடாதுன்னா 28லேருந்து ஒரு 10% இனோவாக்கு,
45-50% ஆடிக்கு அப்படின்னு மாத்திட்டு தான் வராங்க. இதுலயே கூட அருண் ஜேட்லி அவர்கள் பேசும்போது தெளிவா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நம்ம ஆடம்பர பொருட்கள்னு இன்னைக்கு கருதக்கூடிய பல விஷயங்கள் கூட நிறைய சாமானியர்கள் பயன்படுத்துறாங்க. நிறைய நடுத்தர குடும்பங்கள்ல ஏசி வந்துருச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துருச்சுன்னு போது அதை கூட குறைக்கலாமாங்கிறத நம்ம ஃபியூச்சர்ல டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க ஒரு லூப் ஹோல் நம்ம விட்டு வைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் வருகிறது. திரு பீட்டர் அவர்கள் எழுப்பக்கூடிய சந்தேகம் அத்தியாவசியமான பொருட்கள்னா எல்லார் வீட்டுக்கும் ஏசி இருக்கிறது, வீட்டுல அவங்க வீட்டுல அத்தியாவசியமா யூஸ் பண்றது, அதுதான் நம்ம லக்ஸரி கொண்டு போல. அப்போ இந்த விகிதங்கள்ல நீங்க சொல்வது போல அது 10 இருந்தா 12க்கு தான் வந்துரும் அப்படிங்கிறது இல்ல, அது 5க்கும் கூட போகலாம்ங்கிறதுக்கான ஒரு வழிமுறை இருக்கிறது. ஜிஎஸ்டி கவுன்சில் ஏற்றுக்கொண்டால் அதை செய்யலாம். இல்ல அசோகா, நீங்க வந்து ஏசி நீங்க சொன்ன மாதிரி லக்ஸரின்னு ஆடியும் லக்ஸரின்னு சொன்னா இதை நான் டிசைட் பண்றது இல்ல, எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டரும் இல்லைங்க நீங்க சொல்ற தப்பு, ஏசி வந்து இப்போ ஆடம்பரம் தான் அப்படின்னு முடிவு பண்ண ஆடம்பரம். நான் என்ன சொல்றேன், இது அருண் ஜேட்லி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ரூமுக்குள்ள உட்காந்து பண்றது இல்ல, எல்லாமே ஓபன் டாக். அண்ணன் கூட சொன்னார் அருமையா, ஒரு வடிவேல் இதுன்னு சொன்னாங்க, நீங்க போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு உள்ள வித்தியாசம், பேசுற வித்தியாசம் சொல்றீங்க. நான் நேத்து காலையில உங்க அமைச்சர்கள், உங்க மாநில அமைச்சர்கள் என்ன பேசுனாங்க, நீங்க என்ன பேசுறீங்க, இது ரொம்ப மோசமா இல்லையா? நேத்து ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்தோன்னா அதுக்கப்புறம் உங்க கருத்து சொல்லுங்க. எப்போ தெரிய வரும்? வந்துரும் சொல்லிட்டே இருக்காங்க. திரு அருண் ஜேட்லி அவர்களை கேட்கும் போது பேச்ச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு வரின்னு எப்போ தெரியும்? ஸ்லாப் முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்ல வந்து கோல்டுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா அது ஒரு ஸ்லைட் இருக்கு. எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த ஸ்லாப்ல கொடுக்கணுங்கிறது ஒரு இருக்கு. அதுல ஒரு கன்சென்சஸ் வரணும். அதுல தான் ரொம்ப எல்லாரும் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடருக்குள்ள அது தெரிய வந்துருமா? தெரிய வந்துரும். நவம்பர் 16ஆம் தேதி துவங்க போகுது. நவம்பர் 16ஆம் தேதி பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்கும் போது கூட நாங்கள் பிளேஸ் பண்றதுக்கு ஏதுவா இருக்கும். இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்ல அநேகமா முடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அதையும் மீறி போச்சுன்னா, ஆனா அட் எனி காஸ்ட் மார்ச் 31க்குள்ளே நாங்கள் ஸ்லாபை முடிவு பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். ஏப்ரல் 1 வரி வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு கூட சொல்றாங்க மாதிரி ஒரு லாஸ் வரும்னு சொல்றாங்க. அப்போ லாஸ் இவங்க ப்ரொடக்டிவான ஒரு ஸ்டேட் லாஸ் வரும்னு எதிர்பார்க்கறது நியாயம் தான். ப்ரொடக்டிவான ஸ்டேட் ஏன் 18வது பிளேஸுக்கு போச்சு? நம்ம எல்லாமே வேற விதாவது இல்லைங்க. நம்ம என்ன ஜிடிபி நம்மளே ரைஸ் பண்ணிக்கிட்டு நம்மளே சொல்லக்கூடாது மக்களுக்கு. உங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணி அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி நாங்க கொடுத்துருவோம். தீரன், do you wish to respond to that? ஒரு நியாயமான கேள்வி எழுப்புறாரு. நம்ம இன்னைக்கு 9000 கோடி லாஸ்னு சொன்னாலுமே கூட அவங்க அதை 5 வருஷத்துக்கு காம்பன்சேட் பண்ண போறாங்க. அதை தாண்டி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த வரி வரப்போகுதுன்னு போது நாம அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம்ன்ற விஷயங்கள் யோசிக்கல. 18வது இடத்துக்கு ஏன் போச்சுன்னு கேட்குறாங்க. இவங்க மத்திய அரசாங்கத்தினுடைய தற்போது இருக்கக்கூடிய அடிஷனல் செக்ரட்டரி, தொழில்துறையினுடைய அடிஷனல் செக்ரட்டரி சங்கர் அவர்கள் வந்து அண்மையில் சொல்லியிருக்கிறாங்க, 70% வந்து இன்னைக்கு வந்து அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதில் தமிழ்நாடு தான் முதன்மையாக இருக்கு. இன்றைக்கு வந்து ஜிடிபி வளர்ச்சியில் வந்து தமிழ்நாடானது முன்னிலையில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிற்கு அளிக்கின்ற பங்களிப்பில் வந்து 17% தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இருக்கு. அப்படிலாம் அவங்க அரசு தான் வந்து அடிஷனல் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து 18வது போறது அது வந்து எந்த புள்ளி விவரத்தினுடைய அடிப்படையில் எடுத்தாங்கன்றது தெரியல. மத்திய அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய அது இருக்கட்டும். ஆனா நான் என்ன, எங்களுக்கு வந்து இந்த சேவை மற்றும் சரக்கு வரி இந்த ஜிஎஸ்டி மசோதாவில் எங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் என்னன்னு சொன்னால், அது விவாதத்துக்கு உரியதாக தான். அதாவது 4% தங்கத்திற்கு வரி விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதுக்கு இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய சந்தேகம் என்னவென்று சொன்னால், கிட்டத்தட்ட இந்தியாவிலே வந்து இந்த தங்கத்தை நுகர்வோருடைய எண்ணிக்கை அதிகம். உலகத்திலேயே தங்க நுகர்வு என்பது இந்தியாவில் தான் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த தங்கத்துக்கான 4% வரி விதிச்சா அது எல்லா சாதாரண மக்களை கூட பாதிக்கப்போம். அதனால அதை வந்து அது மாதிரியான செய்திகளை தான் தமிழ்நாடு அரசாங்கமானது, அம்மா அவனுடைய அரசானது வந்து அதெல்லாம் நம்ம எதிர்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு சந்தேகம் இருக்கு. எப்படின்னு சொன்னாக்கா, இந்த 2013 வந்து இந்த ஜிஎஸ்டி இதுக்கு வந்து ஒரு நிறுவனம் தொடங்கினாங்க இல்லைங்களா? அந்த நிறுவனம் வந்து தொடங்கிய அந்த நிறுவனம் வந்து இன்றைக்கு வந்து என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னாக்கா, இந்த பெரும்பாலான பங்குகள், அதாவது மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் சேர்ந்து 49% பங்குகள் தான் மாநில அரசு இந்த மத்திய அரசுக்கு இருக்கு. மீதம் இருக்கக்கூடிய 51% பங்குகள் என்பது தனியார் வசம் இருக்கு. HDFC பேங்க், இந்த மாதிரியான வங்கிகள்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க என்ன, எங்களுக்கு ஒரு சந்தேகம்னா, மத்திய மாநில அரசுகள் வரி விதிக்கிற அந்த இதில் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த நிறுவனங்கள் வந்து
நாளைக்கு எப்படி இன்றைக்கு வந்து இந்த நிச்சயமா அது திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் அந்த கேள்வி அதை எழுப்பினாரு, அதிகரிச்சிடுமோ? பின்னர் அவரே அந்த ஏன்னா விஷயங்களை தனியார் இப்ப வந்து வசதி எழுப்பாம இருக்கிற பொழுது இருக்கிறாரு. அத நிச்சயமா அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க நம்ம எதிர்பார்ப்போம். அதை தாண்டி நான் கேட்கக்கூடிய கேள்வி, இன்னைக்கு வந்து ஆண்டுக்கு 10,000 கோடி கிட்ட தமிழ்நாட்டுக்கு லாஸ் வரப்போகுது. நீங்களே சொன்னது போல இந்த லாஸ் கூடுமே தவிர குறையறதுக்கான வாய்ப்பு ஆமா, இல்ல. ஏன்னா அந்த உற்பத்தி வரி 1% எடுத்துட்டாங்க. நம்மளுடைய வருவாயை அதிகரித்துக் கொள்வதற்கு நாம அடுத்த கட்டமா என்ன செய்ய போறோம்? மாநில அரசாங்கமானது மாண்புமிகு அம்மாவுடைய அரசை பொறுத்தளவில் மக்கள் நல அரசு மக்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 30% 40% வரையில் வந்து நாம் அடிப்படை வசதிகளை மக்களுக்கு ஏற்படுத்தி தருவதற்காக ஒதுக்கீடு செய்கிற ஒரே இந்திய மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அதனால் நமக்கு வரி வருவாய் நிறைய தேவைப்படுகிறது. இன்றைக்கு வந்து விற்பனை வரியின் மூலமாக 60,000 70,000 கோடி நமக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இதெல்லாம் வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஜிஎஸ்டி வரியில். அதனால தான் நம்மளுடைய ஆட்சேபனைகளை ஒரு 10 அம்சங்களில் நாம் வந்து மத்திய அரசாங்கத்திடம் அந்த குழுவில் வந்து நம்முடைய தமிழக அரசாங்கத்தினுடைய சார்பிலே கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வந்து நிவர்த்தி செய்தால் ஜிஎஸ்டி வரியை வந்து ஆதரிக்கிறதுல மாண்புமிகு அம்மா அரசுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ரைட். நம்ம தமிழக அரசாங்கம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போறது அப்படிங்கிற சந்தேகம் இனிமே இருக்கிறது. நான் திரு சோமவள்ளியப்பன் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த எல்லா டாக்ஸையும் சிம்பிள் ஆக்கிடணும், நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வரியை கொண்டு வந்ததா சொல்லப்படுகிறது. பட் இந்த 4 ஸ்லாப் அப்படின்னு சொல்லும்போது, அதை தாண்டி செஸ்ன்னு சொல்லும்போது, பல விஷயங்கள் சொல்லும்போது, தொழில்துறையோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது நிஜமாவே இது சிம்பிள் ஆயிருக்கா, அவர்களுக்கு இன்னும் இது பயனளிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கா, இல்ல இன்னுமுமே ஒரு நிறைய குழப்பங்கள் நிறைந்த ஒரு வரி சட்டமாகத்தான் இது இருக்குமா? 2 அப்ஜெக்டிவ் செஞ்சாகணும். ஒன்று வந்து ரெவென்யூ நியூட்ரல். இன்றைக்கு எல்லா அரசாங்கங்களுக்கும் என்ன வருமானம் வந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு பாதிப்பு ஏற்பட்டால் எந்த அரசாங்கமும் இதுக்கு ஒத்துழைக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ அவர்கள் நிர்வாகம் செய்வது சிரமமாக இருக்கும். அதனால் எப்படி வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னால் 100 ரூபாய் வருமானம் என்றால் ஜிஎஸ்டிக்கு பின்னாலும் 100 ரூபாய் வருமானம் வரும். அந்த கூட்டு புள்ளிகள் வந்து தொகைகள் மாறும், யார் யாருக்கு எவ்வளோங்கிறது மாறும். அந்த மாற்றங்கள் எவ்வளோ குறைந்த அளவில் மாறுகிறதோ, இப்போ இவங்க சொன்னது போல் 10 12 ஆகிற போதோ 12 15 ஆகிற பொழுதோ ஓரளவுக்கு புரிந்து கொள்வார்கள், ஒரு ஏற்றத்தாழ்வு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா சிரமமாயிடும். இப்போ அதன் காரணமாக தான் இப்போ ஏற்கனவே ஒரு வரி விதிப்பு முறையில் சில வரி விகிதங்கள் இருக்குது, அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டிராஸ்டிக்காக மாறி ஒரே ஒரு ஜிஎஸ்டி வரியாக கொண்டு வந்தால் ஈக்வி டிஸ்டன்ட் இருக்காது. பல பேர் ரொம்ப பெரிய பலன் பெறுபவர்கள் அபரிமிதமா விலை கூடும், இல்ல அபரிமிதமா குறையும். அது வந்து சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலையும் மிகப்பெரிய சிக்கல்களையும் குழப்பத்தையும் உண்டாக்கும். அது அந்த விளையாட்டை நம்ம செய்ய முடியாது, ஆப்பிள் காட்டை கெடுத்து விடுறதுங்கிற மாதிரி. அதனால இப்போ இவர்கள் செய்திருப்பது வந்து ஒரு தொடக்கத்திற்கான வழி. நீங்க வந்து முதல்ல ஒட்டகம் தலையை தான் 4 அப்புறம் 2 அப்புறம் 1 ஆயிரும், அப்படி ஈவென்ச்சுவலா வரும் அப்படிங்கிற மாதிரியா நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி கூட வர முடியுமா என்று தெரியவில்லை. இப்போ வந்து யார் ஒன்றை தயாரிக்கிறார்களோ யார் ஒன்றை நுகர்கிறார்களோ அதற்கான ஒரு சதவீத வரி என்பது யாருக்கும் ஒன்றும் பெரிய குழப்பம் கிடையாது. வரி விதிக்கிற அந்த ஜிஎஸ்டிஎன் வந்து கிளியரா இருக்கிற வரைக்கும் நெட்டில் சரியா. இப்போ கூட இன்கம் டாக்ஸ்ல பல ஸ்லாப் இருக்கு. இன்னொரு முக்கியமான சந்தேகம் உங்ககிட்ட கேட்க விரும்பக்கூடியது, இதுல பொருட்களுக்கான வரின்ற ஒரு பக்கம் சொல்றோம், இன்னைக்கு சேவை வரி கிட்டத்தட்ட 15%, செஸ் எல்லாம் சேர்த்தா 16% வரைக்கும் கூட சில இடங்கள்ல போகிறது. ஒட்டுமொத்தமான அனைத்து சேவைகளுக்கும் வரி 18% ஆயிரும், மொத்தமா 3% உயர்ந்துரும்ன்ற ஒரு அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு? ஆமா, அது வந்து அதாவது இப்போ இந்த ஜிஎஸ்டியில் இதுவரை வெளிவந்திருக்கிற தகவல்களின்படி பொருட்களுடைய விலைகள் பலது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பலது விலை உயர்வதற்கான ஆபத்தும் இருக்கிறது, சிலவற்றுக்கு வரியே இல்லாமல் போகிற ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. எக்ஸம்ப்டட்னு சொல்ல போறாங்க. அரிசி இதெல்லாம் கோதுமை எல்லாம் சொல்றாங்க. கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல வரக்கூடியதுல ஒரு 50% ஆஃப் ஐட்டம்ஸ் எக்ஸாம் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. ஆக அதுக்கு வேறு சில இடங்களில் அது வரி வரப்போகிறது. ஆனால் இந்த சேவை வரி இந்த 15% என்பதே ஒரு மிக சிரமம் கொடுக்குற ஒரு வரியாகத்தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ இருக்கிற வரி விதிப்பிலிருந்து ஜிஎஸ்டிக்கு மாறுவதற்கு ஸ்மூத்தாக இருக்க வேண்டும் என்கிறது ஒரு பக்கம் அது நியாயமாக இருந்தாலும், இந்த சேவை வரி என்பதை பலரை கொல்லும் ஒரு வரியாக இருக்கிறது. பல சிறு தொழில் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய சிரமம் கொடுக்குற ஒரு வரியாக இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் விவாதத்தில் நீங்கள் உங்கள் கருத்தாக சொன்னது போல ரொம்ப சிறியதாக நுழைந்து ஒன்றுமில்லாமல் இருந்து பெரிதாக வளர்ந்து இன்றைக்கு இல்லாத நெகட்டிவ் லிஸ்ட் மட்டும் வருகிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒன்று இப்போ 15லேருந்து 18 என்றால் பல நிறுவனங்களுக்கு சிரமம் ஏற்படும். இதில் ஒரே ஒரு வாய்ப்பு என்னவென்றால், சில நிறுவனங்களுக்கு இந்த சேவை வரி குறையலாம். இப்போ உதாரணமாக ஹோட்டல் நிறுவனங்கள், அவர்கள் வந்து இனி சேவை வரி இருக்காதவர்களுக்கு அவர்களுக்கு ஜிஎஸ்டியில் வரப்போகிற வரி வந்து அவர்கள் உணவுப் பொருளுக்காக சிலதை எக்ஸாம் பண்ணிக்கிட்டு
மற்றதுக்கு மட்டும் அப்படி வரும்போது ஒரு வேளை குறைவாக குறைவாக இருக்கு. பட் அகைன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா தான் இருக்குது. நம்ம போக போக பார்க்க வேண்டும். நான் அதுல நிச்சயமா இல்ல ரொம்ப நேரம் குறைவா இருக்கு. நான் மற்ற 2 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். இல்ல நான் ரொம்ப குறைவா இருக்கு நேரம். நான் திரு குமரகுரு அவர்கள்ட்ட இறுதியா கருத்தை கேட்க விரும்புறேன். உலகம் முழுவதும் பார்த்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள், எந்த ஒரு நாட்டுல ஜிஎஸ்டி வரி அமல்படுத்தப்படுகிறதோ அடுத்த ஒரு ஆண்டுக்கு எல்லா பொருளுக்கும் விலை ஏறும் அப்படிங்கறத நம்ம எக்ஸாம்பிள பார்த்துட்டோம். அது நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய போகிறோம்? இல்லை, அந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற விஷயத்த நாங்கள் பாஜக அரசு எப்படி எடுக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும்னு தெரிஞ்சு இந்த அரசு எடுக்குமா? அப்படி இல்லை. இது முதல்ல எல்லா இங்கே மெட்ராஸில் என்ன வேலையோ காஷ்மீரில் அதே வேலை கொடுக்கணும். நீங்கள் சொன்னீங்க 4 ஸ்லாப். ஒரே சின்ன விஷயம் சொல்கிறேன். நம்ம ஊரில் என்ன விலைக்கு நீங்கள் ஏசி வாங்குறீங்களோ நீங்கள் காஷ்மீரில் போனாலும் அதே விலைக்கு வாங்குறது தான் அதோட முதல் நோக்கம். அது முதல்ல. அதுக்கு அடுத்தது தான் சார் சொன்ன மாதிரி அடுத்த ஸ்லாப் எப்படி வரும்லாம் சொன்னீங்க. சர்வீஸ் டாக்ஸ் சொன்னீங்கல்ல, 18 போகுமா 12 போகுமான்னு. சர்வீஸ் டாக்ஸ் அப்படியே சர்வீஸ் டாக்ஸ் தான் மொபைல் ரீசார்ஜ்ல இருந்து டிக்கெட் புக் பண்றது, பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட், ஹோட்டல் எல்லாம். அதுதான் நீங்க 12 18 வருது. என்ன நான் நினைக்கிறேன்னா 15 இருக்கிற மாதிரி ஸ்லாப்ல 15 கொண்டு வந்திருப்பாங்க. அது 12 ஆக்குனதுனால ஒன்னு சார் சொன்ன மாதிரி 12 ஆக்கி எல்லாத்துக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. இல்ல 18 ஆக்கிட்டு நிறைய நெகட்டிவ் லிஸ்ட்ல கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சேவை வரி 12% ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா இருக்கு. ஆனா இன்னொன்னு, இப்போ சிகரெட்டுக்கு 53% இருக்கு. அவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் சொன்ன மாதிரி அதை 28 கொண்டு வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 25% குறையிறதுன்றது கேன்சருக்கு நம்ம செலவு பண்ற பணத்துக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா பணமா போகும். அதெல்லாம் பார்த்து தான் செஸ்ன்றது ஒரு பஃபர் மாதிரி 2 பக்கமும் இருக்க தேவையான பொருட்களுக்கு மட்டும் கூடுதல் வரிங்கிறது வருதுன்னு சொல்றீங்க. திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ், உங்களுடைய இறுதியான கருத்தை பெற விரும்புகிறேன். இந்த ஜிஎஸ்டி சார்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். திரு பீட்டர். வர்ஷினி, நீங்கள் எவ்வளவுதான் யாருக்கு வரி, எவருக்கு வரி, எந்த ஸ்லாபு, எந்த பொருள் லக்ஸுரி, எந்த பொருள் சின்கூட்டு என்று சொன்னாலும் கூட கடைசியில் இந்த வரியை கட்ட வேண்டியது கன்சியூமர் தான். இன்னைக்கு நீங்கள் ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடும்ல நடுவில். அவர் நம்முடைய பொருளாதார அறிஞர் கூட சொன்னார். அந்த என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா இந்த பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி will always try to take advantage of the confusion. Yes. அந்த ஒரு சாதாரண ஒரு குறுகிய காலத்துல, அதாவது இந்த வரி ஸ்லாப் செட்டில் ஆகிற 1 வருடம் 2 வருடத்திற்குள்ள they will make a windfall gain. அதாவது ஒரு பாயிண்ட் ஸ்லாபை கூட்டிட்டீங்கன்னு சொன்னா சில இண்டஸ்ட்ரி ஒரு வருடத்தில் 500 கோடி 600 கோடி லாபம் பண்ணிடுவாங்க. அதை போல காலகட்டம் நடக்க போகிறதா லாபம் அடைவார்கள்ன்றது உங்களுடைய கருத்தா இருக்கு? இல்ல, அச்சம் இருக்கிறது. ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வரி குறையும் போது, வரி கூடுகின்ற போது அதை கன்சியூமருக்கு பாஸ் பண்ணுவாங்க. வரி குறையும் போது அது கன்சியூமருக்கு பாஸ் பண்றாங்களா அப்படிங்கறத உத்தரவாதம் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் இந்த குழப்பமான காலகட்டத்தில் செய்யப்பட வேண்டும் என்று இப்பொழுதே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். நிச்சயமாக இதுல பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. நான் திரு சோமவள்ளியப்பன் அவர்கள், உங்களுடைய இறுதியான கருத்து ஏதேனும் இருந்தால், சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா ஜிஎஸ்டி? அடுத்த கட்டமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம்னு ஒரு அறிஞரா நீங்க பார்க்கக்கூடிய விஷயம், அடுத்த முக்கியமான முடிவா எது இருக்கணும், என்ன பாதையில போகணும்னு நினைக்கிறேன்? இதனால பேசி கொண்டிருந்ததை நாம் காங்கிரஸையும் பாராட்ட வேண்டும், பிஜேபியும் பாராட்ட வேண்டும், மற்ற அரசியல் கட்சிகளையும் பாராட்ட வேண்டும். இன்றைக்கு தொழில்துறையும் மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக இமீடியட்டாக இல்லாவிட்டாலும் வருங்காலத்தில் விலைகள் குறையும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கியமாக அன்ஆர்கனைஸ் செக்டாரில் நிறைய பேர் வரி கட்டாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது இன்டைரக்ட் டாக்ஸில் இருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டியினுடைய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் மிக அதிகமான நபர்களை வரி வலைக்குள்ளர கொண்டு வந்து வரி ஏய்ப்பை குறைப்பது தான் முக்கியமான ஒரு நோக்கம். அது இதன் மூலமாக நிறைவேறுகிற போது ஒரு இந்தியா பாரத தேசத்திற்கு அது ஒரு பலனாக இருக்கும். இடைப்பட்ட காலத்தில் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு மாறுதலுமே ஒரு பெயின் இல்லாமல் இருக்காது. அதை எவ்வளவு தூரம் மினிமம் குறைக்க வேண்டுமோ அதற்கான ஒரு குறைப்பு இருக்க வேண்டும். ஒரு ஆச்சரியம் அளிக்கும் விதத்தில் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஒரு ஒற்றுமையும் ஒரு கருத்தொற்றுமை இருப்பதும் அது வேகமாக நடைபெறுவதும் ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அதே சமயத்தில் சாதாரண மக்கள் பாதிக்காத அளவிற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து தற்காலிகமாக அவர்களுக்கு ஒரு கடன் வாங்குகிற சுமை இருந்தால் கூட மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கோ இந்த மாற்றம் சாதாரண மக்களை இடைக்காலத்தில் பாதிக்காமல் செய்வது. இறுதியான கேள்வி, ஏப்ரல் 2017 வந்துரும் நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் தாமதமாகிறதுக்கான வாய்ப்பு? இல்லை, அவர்கள் தேதி வைத்துக்கொண்டு வேகமாக நகர்வது அவசியம். ஆனால் அது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எப்படியோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் செய்வதை விட எல்லா தரப்புகளும் சரி செய்து கொண்டு, என்ன தாமதமானாலும் பரவாயில்ல, சரியான விஷயங்களை, ஆனால் தாமதத்தை இப்பொழுதே முடிவு செய்து கொள்ளாமல் அந்த இலக்கை நோக்கி ஓடி அருகில் வருகிற போது வேண்டுமானால் தள்ளி வைத்துக் கொள்ளலாம். ரைட். ஸோ அதுவும் அதுக்கான வாய்ப்பும் கூட நம்ம திறந்தே வைத்திருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. திரு தீரன், இறுதியான கருத்து. மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது அதனுடைய சார்பிலே கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இந்த சேவை மற்றும் சரக்கு வரி, அந்த ஜிஎஸ்டி வரியால்
தமிழ்நாடு பாதிக்கப்படாமல் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கருத்துக்களை வலிமையாக எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அதை மத்திய அரசாங்கமானது கவனத்திலே கொண்டு செயல்படுத்துவார்கள் என்று நம்புகிறோம் என்றெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசை பொறுத்தவரை அதில் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி சிறு தொழில்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும், நெசவு தொழில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும், பிராண்டட் கூட்ஸு, நான் பிராண்டட் கூட்ஸு, இது மாதிரி இதுக்கெல்லாம் என்ன மாதிரி இப்படி பல்வேறு நல்ல ஆலோசனைகளை தமிழக அரசின் சார்பாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆக தமிழகத்தை பொறுத்தளவில் இந்த சேவை மற்றும் சரக்கு வரியால் தமிழக மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு மாண்புமிகு அம்மா அவருடைய அரசானது ஒரு கேடயமாக இருந்து பாதுகாக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவிக்கிறேன். சாமானியர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுமே தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்துல எப்போதுமே நாம் பார்க்கும்போது திரு பீட்டர் அவர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னது போல ஒரு வரி விகிதம் மாறுகிறது என்றால் வரி கூடினால் உடனடியாக சாமானியர்கள் மீது அது சுமத்தப்படுகிறது. ஆனால் வரி குறைந்து விட்டால் நம்முடைய பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனங்கள் அதே விஷயங்களை செய்யுமா, பொருட்களுடைய விலையை குறைக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வரி குறையுமா குறையாதா என்பதை தாண்டி வரி குறைந்தால் அந்த நிறுவனங்கள் நமக்கு அந்த வரியை அந்த ஒரு பெனிஃபிட்டை சாமானியர்களுக்கு கொடுக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்போதுமே மாநில அரசாங்கம் தங்களுக்கு அதில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் தங்களுடைய வருவாயில் பாதிப்பு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறது. நடுவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களும் கூட தங்களுடைய லாபத்தில் தான் நிச்சயமாக குறியாக இருப்பார்கள். அவர்கள் நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள் இறுதியில் பாதிக்கப்படுவது எங்கேயுமே குரல் எழுப்ப முடியாமல் இருப்பது, இதுல சண்டை போட முடியாத இடத்தில் இருப்பது என்னவோ சாமானியர்கள் தான். கொடுக்கிற வரியை விதிக்கிற வரியை கட்ட வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் சாமானியர்கள் தான். அந்த சாமானியர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த சாமானியர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் வராத வகையில் அனைத்து தரப்பினரும், பொருளாதார நிபுணர்களும், அரசாங்கமும், அனைத்து அரசியல் கட்சிகளும், நிறுவனங்களும் கூட சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நிச்சயமாக அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.